ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் திருச்சி மணி திவ்யா. நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி நம்ம வந்து என்ன ஒரு vlog பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நியூ இயர்க்கு வந்து நம்ம எப்படிலாம் நம்ம எங்கே போனோம், அன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு, அதான் வந்து நான் வீடியோவாக எடுத்திருந்தேன். நாங்கள் வந்து நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக 10 o'clock கோலம் போட ஸ்டார்ட் பண்ணோம். 12 o'clock வரைக்கும் 12 o'clock ஆகுக்குட்டியுமே நாங்கள் முடிச்சிட்டோம். ஏன்னா வந்து நம்ம புது வருஷம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து முன்னாடியே 10 o'clock போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருந்த டைம் பார்த்திங்கன்னா, அப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா 10:45 ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி எழுதிட்டு வாசலில், அப்போ தான் வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்க கோலத்தையும் பார்த்துட்டு நம்ம விஷயம் பண்ணிக்கலாம். நீங்கள்லாம் எத்தனை மணிக்கு கோலம் போட்டிங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போட்ட கோலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட்லேயே சொல்லிடுங்க. கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இது வந்து எங்கள் அம்மா போட்ட கோலம் தான். எங்கள் அம்மா வந்து போட்டாங்க. நான் வந்து கலரிங் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்னொரு கோலமும் போட்டாங்க. அது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்கள் வீடியோ எடுக்கிறப்ப. அதனால் வந்து எனக்கு வந்து அது ஃபுல்லாக கவரேஜ் பண்ண முடியல. அதனால் நான் வந்து இந்த நார்மல் தான் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துட்டு அதை வந்து வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன். இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து நாங்கள் சமயபுரம் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு, சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா, செம்ம கும்பல் கோவிலில். நாங்கள் பார்த்துட்டு சாமிலாம் பார்த்துட்டு அப்படியே வந்து உட்காந்துருந்தோம். அப்போ தான் நான் வந்து இந்த வீடியோவே எடுத்திருந்தேன். என்னால் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போயிருந்தோன்னு பார்த்திங்கன்னா, பார்க்குக்கு தான் போயிருந்தேன். எங்கேன்னு பார்த்திங்கன்னா, இது திருச்சி திருவானைக்காவலில் இருக்க வந்து செக் போஸ்ட்டில் வந்து ஒரு 10 நிமிட்ஸ் இல்லை 15 நிமிட்ஸில் போயிடலாம் நம்ம. அங்கே பக்கத்தில் இருக்குது தீம் பார்க். இதுக்கு வந்து ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பர்சனுக்கு வந்து 25 ரூபா தான். சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ. கொஞ்சம் ஒரு 5 வயசு 6 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா டிக்கெட்டு. இதில் வந்து சொல்லவே முடியாது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் சொல்லணும். நம்ம வந்து இதே ஒரு எக்ஸிபிஷனுக்கோ போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விளையாடுற கேம்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் கேம்ஸ் தான். நம்ம பேரண்ட்ஸும் விளையாடிக்கலாம், கிட்ஸும் விளையாண்டுக்கலாம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேமுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ளேஸாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 25 ரூபாய்க்கு நம்ம டிக்கெட் எடுத்து, என் பையனுக்கு ஃப்ரீ தான் டிக்கெட்டு. இவ்வளோ கேம்ஸா, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ். இந்த கிட்ஸு வந்து யோசித்து விளையாடுற கேம்ஸாக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம்னு பார்த்திங்கன்னா, ஒரு பால் கேம் இருக்குது. அதை வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். அது வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு அந்த கேம் பிடிச்சா சொல்லுங்கள். யாராவது திருச்சியில் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த ப்ளேஸ்க்கு கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் லன்ச் பேக் பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டோம். நாங்கள் ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரீ விளையாட முடிச்சு கொஞ்சம் டயர்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் விளையாட ஆரம்பித்தோம். நான் வந்து 2 மணிக்கு இந்த பார்க்குக்கு போனேன். நான் வந்து வெளியே வந்தது பார்த்திங்கன்னா 3:30 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த யானை சர்க்கஸ் பார்த்திங்கன்னா, இதில் நானுமே வந்து பட் ஆனால் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோக்கா வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் எடுத்தேன். என்னோடய பையனையும் சமாளிக்க முடியல. அதனால தான் கம்மியாக தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். அதே மாதிரி இங்கே உள்ள கேம்ஸு வந்து எப்படி விளாட்ணுன்னு தெரியல, எனக்கே தெரியல. எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா, அவங்களே வந்து ஒவ்வொரு கேம்ஸுக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கேமோட செயல்முறை எப்படி அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு சார்ட் பண்ணி புக்லெட் மாதிரி வச்சு நமக்கு அது கொடுக்குறாங்க. இது ஊஞ்சல், நம்ம அதை படித்து பார்த்துட்டு நம்ம கேம் விளையாடலாம். அதுவும் நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புக்லெட் மாதிரி தான் இருக்கும் அது. அங்கே ஒவ்வொரு கேம்ஸுக்கும் நடுவில் வச்சுருக்காங்க, அந்த கேம் எப்படி விளாட்ணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்னேன்ல இந்த பால் கேம், அதான் இப்போ விளாண்டுட்ருக்காங்க. அதை வந்து நான் ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். என் பையன் வந்து பார்த்திங்கன்னா
சூப்பராக அந்த பாலை வந்து கரெக்டாக போட்டுட்டான். கரெக்டாக போட்டு அந்த பால் வந்து சுற்றி வந்து வரப்போ இடையில வரப்போ அந்த ஒரு பெல் பண்ணும். அது நான் ஒரிஜினல் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். அது போய் பாருங்கள். சவுண்டோடு நான் போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க. யார் யார் வந்து நியூ இயர்க்கு நீங்கள் என்னென்ன ஸ்பெஷல் எப்படி நீங்கள் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து என்னோடய ட்வின்ஸ் பசங்க நான் ஒருத்தனை தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு பையன் தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ வந்து அவ்வளோக்கா எடுக்க முடியல. என் கூட வந்து யாருமே வரல. நானும் என் பையன் மட்டும்தான் போயிருந்தோம் இந்த பார்க்குக்கு. நம்ம டைம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பையன் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரிலேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து ஒரு பையனை மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்தேன். இந்த பால் கேம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு விளையாட்டுங்களையும் பார்த்திங்கன்னா யோசித்து விளையாடுற மாதிரி. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு தான் வந்திருந்தாங்க. இன்னொரு விஷயம் இங்கே மறக்காமல் சொல்லணும். இங்கே வந்து பாத்ரூம் வசதியும் இருக்குது. பாய்ஸுக்கு தனி கேர்ள்ஸுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. பாத்ரூமும் நீட்டாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங் கூட போடலாம். இது ட்ரையாங்கிள் சேர்க்கணும். இது நான் விளாண்டது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுவும் சேர்க்குறதும். ஒவ்வொரு விளையாட்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. நம்ம வந்து விளையாட இன்னும் ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. யாருக்கு பார்க்குக்கு போய் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி திருச்சியில் இருக்கவங்க இந்த திருச்சியில் நீங்கள் யாராவது பார்த்துருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு திருச்சியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும். அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஓகே பாய். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.